இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் நடந்த அந்த பெரிய உண்மை வெளிய வந்துடுச்சா? சண்முகம் கிட்ட அந்த உண்மையை சொன்னது யாரு? இப்படி ஒரு அதிர்ச்சியான கேள்வியோட தான் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிச்சது. ஆரம்பத்திலேயே பாண்டி கிட்ட அவரோட நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு. நம்ம நிலா அந்த பசங்க தங்கியிருந்த வீட்டை விட்டு போனதும் அந்த வீடே ரொம்ப குப்பையா மாறிடுச்சு. ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆன உண்மையை நம்ம கண்டிப்பான சண்முகம் கிட்ட யாரும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த நண்பர் சண்முகம் கிட்ட எல்லாத்தையும் உளறி கொட்டி அவரை ரொம்ப கோபப்படுத்திட்டாரு. பாண்டி இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடையுறாரு. சண்முகம் ரொம்ப கோபமா நிலாவை கூட்டிக்கிட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற நம்ம ஐயனார் வீட்டுக்கு போயிட்டாரு. ஐயனார் ரொம்ப பாசமான மனுஷன். அவரு வீட்டுக்கு சண்முகம் நிலாவை கூட்டிக்கிட்டு வந்ததும் ஐயனார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வாங்க சம்பந்தின்னு ரொம்ப அன்பா கூப்பிடுறாரு. நம்ம செல்வி ரொம்ப பாசமா அவங்களுக்கு சுட சுட டீ, உளுந்து வடை, சமோசா எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. செல்வி எப்பவுமே குடும்பத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் எல்லாமே செய்வாங்க. ஐயனார் ஏசி காத்து வரல, ஜன்னலை திறந்து விடுன்னு சொல்லிட்டு வடையை சாப்பிட போறாரு. உடனே செல்வி உங்களுக்கு தான் பிபி இருக்கே, இதை சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லி ஒரு டிஷ்யூ பேப்பரை மட்டும் கொடுக்குறாங்க. ஐயனார் ரொம்ப சோகமா எல்லாரும் என்னை இப்படித்தான் படுத்துறீங்கன்னு அன்பா சலிச்சுக்குறாரு. நிலாவை பார்த்து ஐயனார் ரொம்ப பாசமா எப்படிமா இருக்கன்னு விசாரிக்கிறாரு. அப்போ தான் சண்முகம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. நானும் என் மனைவியும் வெளியூர் போக வேண்டி இருக்கு, அதனால நிலாவை உங்க வீட்லயே ஒரு வாரம் விட்டுட்டு போறோம்னு ஐயனார் கிட்டையும் செல்வி கிட்டையும் சொல்றாரு. ஆனா நிலா அதை கொஞ்சம் கூட ஏத்துக்கல. நிலா ரொம்ப கோபமா நானும் சென்னைக்கு வரேன், எனக்கு அங்க ஒரு புது கம்பெனிக்கு டிசைன் செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு, அதனால நான் தனியா அங்க இருக்கேன்னு சொல்றா. சண்முகம் அதை கேட்கல, உன்னை தனியா விட முடியாதுன்னு சொல்றாரு. உடனே நிலா நான் சென்னை வந்தா சோழன் வீட்ல போய் தங்குவேன்னு சொல்றா. இதை கேட்டு சண்முகம் ரொம்ப கோபப்படுறாரு. உனக்கும் சோழனுக்கும் தான் விவாகரத்து ஆயிடுச்சே, அப்புறம் எப்படி நீ அவன் வீட்டுக்கு போவன்னு சண்முகம் ரொம்ப சத்தம் போடுறாரு. இந்த பிரச்சனை எல்லாம் இவ்வளவு பெருசா வெடிக்கிறதுக்கு முழு காரணம் நம்ம முத்தரசி தான். முத்தரசி பண்ண அந்த சதியினால தான் நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில இவ்வளவு பெரிய விரிசல் வந்திருக்கு. முத்தரசி தான் வெளிய நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள குடும்பத்தை பிரிக்கிற வேலையை பாக்குறாங்க. சித்ரா இந்த இடத்துல ரொம்ப இமோஷனலா நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா. சித்ரா எப்பவுமே நியாயத்துக்கு தான பேசுவா, அதனால சண்முகம் கிட்ட ஏன் நிலாவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, அவங்களை பிரிய வச்சது முத்தரசி தான்னு தைரியமா சொல்றா. இந்த எபிசோட்ல ரொம்ப இமோஷனல் ஆன இடம் எதுன்னா, செல்வியும் ஐயனாரும் நிலா படுற கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விடுறது தான். ஐயனார் குடும்ப மானமும் பாசமும் ஒன்னா சேர்ந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவர் நிலாவுக்காக ரொம்ப உருகுறாரு. செல்வி நிலாவை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்ற அந்த இடம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கண் கலங்க வச்சிடுச்சு. இன்னைக்கு எபிசோட்ல வந்த அந்த பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நிலா தைரியமா நான் சோழன் வீட்டுக்கு தான் போவேன்னு சண்முகம் மூஞ்சில அடிச்சா மாதிரி சொன்னது தான். முத்தரசி பண்ண சதி எல்லாம் தெரிஞ்சும் நிலா சோழன் மேல வெச்சிருக்க அன்பு இன்னும் குறையல. விவாகரத்து ஆனாலும் நான் என் புருஷன் வீட்டுக்கு தான் போவேன்னு நிலா உறுதியா நின்னது தான் மிகப்பெரிய திருப்புமுனை. நிலாவுக்கும் அவங்க அப்பா சண்முகத்துக்கும் நடந்த இந்த பெரிய இமோஷனல் போராட்டத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு எபிசோட்ல நிலா நிஜமாவே சென்னைக்கு போய் சோழன் வீட்ல தங்குவாளா? சண்முகம் தன்னோட குடும்ப கௌரவத்துக்காக கோபத்துல இன்னும் என்ன கடுமையான முடிவு எடுக்க போறாரு? முத்தரசியோட கொடூர சதி எல்லாம் ஐயனாருக்கும் செல்விக்கும் முழுசா தெரிய வரும் போது ஐயனார் முத்தரசியை என்ன செய்ய போறாரு? சித்ரா இன்னும் என்ன பழைய உண்மைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து எல்லாரையும் அதிர வைக்க போறா? இதை எல்லாம் நாளைக்கு எபிசோட்ல நாம ரொம்ப விறுவிறுப்பா பொறுத்திருந்து பார்ப்போம்.